அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நன்மையான காரியங்களை செய்கிறதுக்கான அதற்கான பிரதிபலன் என்னங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பையன்தான் குர்பானி கொடுத்துருக்காங்க. ஹாஃபில் காஃபில்னு 2 பேர் இருந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆடை அறுத்து அவங்க அதை ஏற்றுக்கிட்டதுனால அந்த காபில்ங்கிறவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. அது குர்ஆன்லேயே அல்லாஹ் சொல்கிறான், இவங்களோட குர்பானி ஏற்றுக்கிச்சுங்கன்னா அவங்களுக்கு நம்மது ஏற்கலையே, 2 பேரும் கொடுத்தப்ப அவங்களது ஏற்கலையேங்கிறத கோபம் வந்துச்சு. ஃபஸ்ட்டு செஞ்சவங்களோட நன்மை கடைசி வரைக்கும் செஞ்சு எவ்வளோ பேர் முதல்ல செய்கிறவங்களோட நன்மை வந்துக்கிட்டே இருக்குமா அவங்க ஃபஸ்ட்டு செஞ்சது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க ஹதிஜா ரலியல்லாஹு. அவங்களுக்கு தனி சிறப்பு பெண்மணியாக இருந்து அவங்க அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ஏற்றுக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு மேராஜுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னோன்னா ஃபஸ்ட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு சித்திக்குங்கிற பட்டம் அவங்களுக்கு கிடச்சிச்சு. எதுவுமே நன்மையான காரியங்களை நம்ம ஃபஸ்ட்டு செய்கிறவங்களுக்கு அதோட நன்மையை கடைசி வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்குமா. அதனால் நன்மையான காரியத்தில் நம்ம ஃபஸ்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் அவங்க 70,000 பேர் சொர்க்கத்தில் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் 70,000 பேர் செல்வார்கள், அந்த ஒரு கூட்டம் போகும் அப்படின்னு அவங்க பயான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நம்ம காசார் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், அதில் என்னையும் சேர்த்துக்குங்க நபிகள் நாயகமே அப்படின்னு அவங்க எந்திரிச்சு யாரை சொல்லலான்னு கேட்கவும், சரி நீங்களும் இருக்காங்க. அதுக்கு அடுத்தடுத்து இப்போ நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இல்லை அவங்களுக்கு ஒரு இது இருந்துச்சு அதில் அவங்கள சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம உடனே செய்கிறது ஃபஸ்ட் அது நல்ல விஷயங்களை டக்குன்னு நம்ம ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். அதே நம்ம கம்ப்யூட்டர் இதுங்களை கண்டுபிடிச்ச பாபேஜ் எல்லோரும் சொன்னாங்கன்னா, நீங்கள் அரிய கண்டுபிடிச்சிருக்கீங்க, இல்லைன்னா இது மக்களுக்கு இவ்வளோ பெரிய இது கிடைக்காம போயிருங்க. கிடையாதுங்க, நான் மட்டும் ஒரு 10-15 நாள் தாமதிச்சிருந்தேன்னா நிறையா பேர் அது தயாரிப்பில் இருந்தாங்க, அவங்க அதை பெற்றிருப்பாங்கன்னாங்க. அதே மாதிரி சந்திர மண்டலத்தில் ஆம்ஸ்ட்ராங் தான் ஃபஸ்ட்டு காலை வச்சாருன்னு சொல்லுவாங்க. இல்லை, இன்னொருத்தர் தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாராம். 1 2 3 குதி அப்படின்னு அவங்களுக்கு ஆர்டர் வந்தவொடனே ஃபஸ்ட்டு இவர் அந்த விமானத்திலே குதிச்சிட்டாராம். அவர் யோசிச்சுக்கிட்டு இருந்தாராம், எப்படி இதில் குதிக்கிறது, புவியீர்ப்பு சக்தி இல்லையேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இவர் டக்குன்னு குதிச்சிட்டாராம். அதனால தான் இவருக்கு ஃபஸ்ட்டு ஆம்ஸ்ட்ராங் தான் முதல்ல கால் பதிச்சவர்னு சொல்கிறாங்கன்னு இது ஒரு சொல்கிறாங்க. அது மாதிரி எதையுமே நம்ம ஃபஸ்ட்டு முதல்ல செய்கிறவங்களுக்கு அது தனி சிறப்பும் அதுக்கான தனி நன்மைகளும் வந்து கொண்டே இருக்கும். அதனால் நம்ம நல்ல விஷயங்களை முதலில் செய்து